இந்த புதிய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். மார்க் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டார், வழியில் சோர்ந்து போவார்களே. 3 நாட்களாய் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து இயேசுவின் வார்த்தையே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இவர்களை வீட்டிற்கு அனுப்பிவிட வேண்டும். ஆனால் இவர்களுக்கோ பசி, தாகம். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட்டார், வழியில் சோர்ந்து போவார்கள். இயேசு 5 அப்பம் 2 மீனை வைத்து அற்புதம் செய்கிறார். அது பெருகுகிறது. இவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுக்கிறார், திருப்தி அடைய மட்டும் கொடுக்கிறார், மீதம் எடுக்க மட்டும், சேர்த்து வைக்க மட்டும் அற்புதங்களை செய்கிறார். இந்த நாளிலும் கூட பரலோக பிரயாணத்திலே போய்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பசி, பட்டினி, வேதனை, தாகம், நெருக்கம், போராட்டங்கள் வந்துவிட்டால் நாம் சோர்ந்து போவோம் என்று தேவன் அறிவார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், இவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்களே. ஆகவே இவர்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும். அன்றைக்கு தம்முடைய சமூகத்தில் அமர்ந்த ஜனங்களுக்கு அற்புதம் செய்தவர், வேண்டிய மட்டும் கொடுத்தவர், திருப்தி அடைய மட்டும் கொடுத்தவர், மீதம் எடுக்க மட்டும் கொடுத்தவர், சேர்த்து வைக்க மட்டும் கொடுத்தவர். வழியிலே சோர்ந்து போகாதபடிக்கு நம்மையும் இப்படி ஆஸ்வதிப்பார். இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.